தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திமுக அமைச்சர்கள் பலர் அடுத்தடுத்து சிறை செல்ல தொடங்கியுள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிறையில் இருக்கிறார். அதேபோல் பொன்முடிக்கு தற்போது 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. இதுபோக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ஐ. பெரியசாமி என பல அமைச்சர்களுக்கு எதிராக முக்கிய வழக்குகள் அடுத்தடுத்து விசாரணைக்கு வருகின்றன. இதையெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவர் 1989 முதல் 1991 வரை திமுக ஆட்சியில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞராக பணியாற்றியவர். 1996 முதல் 2001 வரை தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக பதவி வகித்தார். 2002 முதல் 2008 வரை ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்துள்ளார். 2021 மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் தமிழக அரசின் அட்வொகேட் ஜெனரலாக சண்முக சுந்தரம் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்வதாக அவர் கூறியுள்ளார். அவருக்கு பதிலாக PS ராமன் அந்த பொறுப்பை ஏற்க உள்ளதாக கூறப்படுகிறது. மூத்த வழக்கறிஞரான இவர் பல வழக்குகளில் ஆஜரான அனுபவம் கொண்டவர். பட்டாபி சுந்தர்ராமன் எனப்படும் PS ராமன் 2004 செப்டம்பரில் ஹைகோர்ட் மூத்த வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். 2006 ஜூனில் R. முத்துக்குமாரசாமிக்கு பதிலாக ராமன் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஆனார். 2009 ஜூலை திமுக ஆட்சியில் G. மாசிலாமணி ராஜினாமா செய்தபோது ராமன் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு இப்போது மீண்டும் திமுக ஆட்சியில் அட்வொகேட் ஜெனரலாக பதவியேற்க உள்ளார்.